ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரோட் டு ஹெட். ஸோ இப்போ ஒரு நைட் ரைட் கிளம்பிட்டேன். எங்கன்னா தஞ்சாவூர் போகிறேன். ஒரு சின்ன ஒர்க் ஒன்று இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு வர மாதிரி பிளானு. மேபி ஸ்டே பண்ணேன்னா அப்படியே நாளைக்கு மார்னிங் தஞ்சாவூர் டெம்பிள் பார்த்துட்டு வந்துடலாம். தென் நைட் ரைட் நான் பெருசாக அவ்வளோவா ரைட் பண்ண மாட்டேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரிசான் முன்னாடி போயிட்டுருக்காரு. ரிசான் பைக்கில் பேட்ரி உக்காந்துருச்சு. சார் பேட்ரி உட்காருதியா மனுஷனுக்கு? அடிக்கடி டோ பண்ணி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. 2.5 மாதம் கழிச்சு இப்போ தான் எடுத்துருக்காரு பைக்கை. 2.5 மாதம் எங்கள் வீட்டில் சும்மா தான் கிடந்துச்சு பைக்கை. ஓட்டவே இல்லை யாருமே. தலைவருக்கு இன்ஜின் கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால் ஒழுங்காக எடுத்து யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டார், ரெடி பண்ணிக்கலான்னு. நான் பாட்டுக்கு பேசிட்டு வரேன். ஆடியோ கேப்சர் ஆகுதுன்னு தெரில. ஏறலாமே ப்ரோ, என்னாச்சு? இண்டிகேட்டர் பின்னாடி ஒர்க் ஆகல. எல்லாருமே இப்படி தான் இருக்கும். ஓகே, நம்ம ஃபிட் அண்ட் ட்ரைவ் வந்தாச்சு. இங்கே சக்கிலங்க. ஒய்ஃபை கூப்பிட்டு போயிருப்பாண்டா. தஞ்சாவூர் ரீச் ஆச்சு. ஃபிட் அண்ட் ட்ரைவும் வந்தாச்சு. நாளைக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஆடியோ செக். ஸோ கைஸ், இன்றைக்கி காலைல எந்திரிச்ச உடனே இன்னும் ரிசர்வ் வண்டி ஸ்டார்ட் ஆச்சு, என் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரிசர்வ் வண்டியில் பேட்ரி உக்காந்துருச்சு மொத்தமாக. ஸோ அதனால் ரிசர்வனோட பைக் எடுத்துகிட்டு சர்வீஸ் போகிறோம். என்னென்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கேம் ஷாப் வந்தோம், நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு.
இங்கே தான் இதான் நிமிஷம். நல்லா இருந்துச்சு. சின்ன வயசில் 15 ரூபா கொடுத்து PS2 கேம் விளாட போவோம். PS2 கேம் வந்து 15 ரூபா சின்ன வயசில் ஒரு கடையில் கொடுத்து கேம் விளாட்றதுக்கு போவோம். அந்த மெமரிஸ் வருது இங்கே போய் உட்காந்தா. இப்போ PS5 வரைக்கும் வந்துருச்சு, எல்லாமே வச்சுருக்காங்கப்பா. சான்ஸே இல்லை. அந்த ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. ஸோ இப்போது ரிஸ்வானோட பைக்கில் பேட்ரியை செக் பண்ணணும் நான். அச்சோ ஆண்டி, தஞ்சாவூரில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குப்பா. வெயில் மண்டையை பொழக்குது. ஆனால் தஞ்சாவூரில் நம்ம திருச்சியில் இருக்க விட நிறைய செம்மையான ட்விஸ்டிஸ் கார்னர்ஸ் இருக்குது ஒரு சில இடத்துலலாம். என்ன இவங்க ஸ்பீட் பிரேக்கருக்கு பிறந்தவனுங்க, எல்லா இடத்துலையும் ஸ்பீட் பிரேக்கராக கட்டி வச்சுருக்கானுங்க. காலையில் எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு. சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போகலான்னு தான் பார்த்தா அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணோம். சரி பைக்கு தான் அந்த மாதிரி இருக்குது, என்னென்னு பேட்டரியை செக் பண்ணிடலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டோம். க்ளவ் அதெல்லாம் எதுவுமே போடலைங்க, க்ராக்ஸ் தான் போட்டிருக்கேன். ஷூஸ் கூட வேர் பண்ணல. செம்ம ஹீட்டாக இருக்குங்க. ட்ரிச்சு எவ்வளோவா தேவலாம்ப்பா இந்த விஷயத்தில். ஓவர் வெயிலாக இருக்குது. சந்து பந்தெல்லாம் கூப்பிட்டு போட்டேன் இருந்தாலே. தாத்தா கை போடுறாரு பார்த்து. நம்மால் ரிஸ்வான் வந்து தஞ்சாவூரோட ஆதிவாசி. எல்லா சந்து பூந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு மனுஷனுக்கு. அவர் பாட்டுக்கு உள்ளே பூந்துடுறாரு, நம்ம பாட்டுக்கு போகிறதுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது. போயிட்டே இருக்காரு. எந்த இடத்துல ஒரு லெஃப்ட் எடுக்கணும் எதுவுமே ரியரில் இண்டிகேட்டர் 2 இண்டிகேட்டருமே போயிடுச்சு ஆளுக்கு. ஸோ கிளியராக இல்லாதனால எந்த சைடு திரும்புறாருன்றது தெரியாதனால பல்சன் திரும்பிடுறாரு. நம்ம ஸ்லோ பண்ணி பொறுமையாக வர மாதிரி இருக்குது பின்னாடியே. சொன்னேன்ல ஸ்பீட் பிரேக்கருக்கு பிறந்தவனுங்களாக இருப்பானுங்கன்னு. ஸ்பீட் பிரேக்கராக போட்டு வச்சுருக்கானுங்க லூசு பயலுங்க. எத்தனைடா அப்படின்னு இந்த ஆள் மாதிரி ஒரு கேஸ்லாம் திருத்தவே முடியாது. இந்த மனுஷன் மாதிரி இருக்க கேஸ்லாம் திருத்தவே முடியாது. என்ன பண்ண முடியும்? நான் சொன்னேன்ல, அடுத்த ஸ்பீட் பிரேக்கரு. ஓ ரைட்டாண்ணா. தர இறங்கும் சிதறட்டும் எம்மே. வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. எப் வந்தாச்சு. சிவா பைக்ஸ். சரி ஆஃப் பண்ணலையா? சரி ஓகே, என்னென்னு பார்த்து விட்ருவோம். பார்த்துட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ரிஸ்வான் பைக்கில் பேட்ரி சார்ஜ் ஃபுல்லாக டவுன் ஆகிருச்சு. ஸோ உக்காந்தனால டோ பண்ணி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கணும். ப்ரோ ஃபோனை உள்ள வைங்க. நான் சொன்னேன்ல இந்த ஊரில் அடிக்கடி ஸ்பீட் பிரேக்கர் கட்டி வச்சுருக்கேன். இந்த அவ்வளோதான். ஈவினிங் வந்து தஞ்சாவூர் டெம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம்.
பண்ணு என்னடா பண்ற? என்னவோ பண்ற போட. கேட்கல கண் தெரியல. ஸ்டாப் பண்ணுறேன். பாய். தஞ்சை பெரிய கோயில் போயிட்டுருக்கோம். டிராஃபிக்காக தான் இருக்குது. நான் உங்களை போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம சோழ தேசம் வந்துட்டோம். ஓகே, தஞ்சை பெரிய கோயில் வந்தாச்சு. கடவுள் பயப்படக்கூடாது. இடியா வரேன். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டினா கோயிலே ஸ்பெஷாலிட்டி ஆக்சுவலாக பார்த்தோன்னா சிவனை வச்சு எல்லாருமே வந்து கோயில் கட்டி சிவன் வைப்பாங்க. சிவன் இருக்க சுற்றி மேலே எழுப்பணும் கோயில் இது. ஓகேவா? சிவன் இருக்கிற இடத்த சுற்றி கோயில் எழுப்பணும் இது. ஓகே, எழுப்பிட்டு பார்த்தோன்னா அந்த மேலே அந்த கோபுரம் இது இருக்குல்ல. ஆமாம், அது வந்து பார்த்தோன்னா 3000 tons. ஓகேவா? ஓகே, 3000 tons. 8 tons. ஃபோனில் மட்டும் ஃபோட்டோ எடுங்க, வீடியோலாம் எடுக்க. ஓகே, இதில் கூட ரெக்கமெண்டேஷன்ரா ஃபோட்டோ. ஓகே, ஸோ அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால அப்படியே சைடு வந்துட்டோம். இதுக்கு மேலே இங்கே சுற்றி பார்க்குற என்ன இருக்குன்னு தெரில. ஃப்ரேம் செம்மையாக இருக்கா? இதுதான்டா ஃப்ரேமு. ஓகே ஓகே, தென் வேற எந்த பக்கம் போகணும்? நீங்கள் பாருங்க, இப்போ இங்கே வீல் சேர்லாம் வச்சுருக்காங்க. முடியாதவங்க வயசானவங்க வச்சா கூப்பிட்டு போகலாம் நினைக்கிறேன். ஐயா, லாக் பண்ணி மாட்டி விட்டு போயிடுறேன். ஸோ இங்கே vlog பண்ண வேணான்னு வேறு சொல்லிகிட்டு இருக்கானுங்களே. சரி, க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஐ வில் எண்ட் அப் திஸ் வீடியோ. இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ கேஸ், ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தஞ்சூர் டெம்பிள் பார்த்தாச்சு. உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. முன்ன மாதிரி இல்லை, இப்போலாம் வந்து வீடியோ ஒரு இடத்துல அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. எங்கேயுமே சுற்றி விசிட் பண்ணுற பிளேசஸ்லாம் நிறைய இடத்துல அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இது ஸ்பெஷலி டெம்பிள்ன்றனால உள்ளே அலோவ் பண்ணல. பட் நான் உள்ளே ஒருத்தங்கள்ட்ட இந்த டெம்பிளோட இதெல்லாம் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்டெப்த்தாக நம்ம யூடியூப்பில் சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இல்லை பேசிக்காக தெரியும்ல, அந்த மாதிரி இல்லாமல் இன்டெப்த்தாக கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கிளம்ப வேண்டியதான், முடிஞ்சு. ஆல்ரெடி லேட் ஆகிருக்கு. என் மம்மி கால் பண்ணாங்க வேறு. அம்மாக்கிட்ட கிளம்பிட்டேன், இந்த வெளில வந்துட்டேன் அப்படின்னா பார்த்தா கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. வெளில போய் லைனில் நின்று பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு கிளம்பி வர லேட் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே தான் அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இங்கே தான் வச்சு சேல் பண்ணிட்டுருக்காங்க. இது பக்கத்துலேயே உள்ள ஒரு பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. பட் மார்னிங் வந்தால் பேர்ட்ஸ் பார்க்கே சேர்த்து பார்த்துருக்கலாம். நம்ம ஈவினிங் டைமில் கிளம்பி வந்துட்டோம். என்னென்னா ஃப்ரெண்டோட ரூமில் கூட்டி தூக்கம் போட்டேன். தூங்கினது தான் ப்ராப்ளம். ஓகே, அப்படியே vlog-ஐ கண்டினியூ பண்ணுவோம். சரிதோ, சேஃப்டிக்காக கூகுள் மேப்பும் ஆன் பண்ணியாச்சு. கிளம்பி போயிட்டு இருக்க வேண்டியதான். லெட்ஸ் கோ.
ஆள் சேஃபாண்ணே? ஆள் ஓகேவா? ஆ ஓகே தானே? ஃபேமிலியா இல்லை சிங்கிளாவா? அடிபட்டுச்சா ரொம்ப? சேஃப் காய்ஸ். பார்த்தீங்களா கார் எப்படி கிடக்குதுண்ணா? அவ்வளோதான், திருச்சி ரீச் ஆகியாச்சு ஏர்போர்ட். ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் முடிஞ்ச வர சேனல் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. நிறைய பேர் இன்னும் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ guys, thank you for watching.